ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கார்த்திக் தீபம் சீரியல் எபிசோட தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். கீதா இதுக்கு முன்னாடி இந்த குடும்பத்தோடு நம்ம இருக்க வேண்டாம். ஏன்னா நம்ம இங்கேருந்து போனால் தான் தீபா இந்த குடும்பத்துக்கு கிடப்பா. அதனால நம்ம துங்காட்ட போய் நம்ம சரணடைஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கீதா ஒரு லெட்டர் எழுதி வைக்கிறாங்க கார்த்திக்கு. நான் அந்த வீட்டை விட்டே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க லெட்டர் எழுதி வைக்கிறாங்க. இதை ஒளிஞ்சு நின்று ஐஸ்வர்யா பார்த்துட்டு இருக்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா கீதா யார்ட்டையுமே சொல்லாமல் அவங்க இந்த வீட்டை விட்டே போகிறாங்க. கீதா அப்படி என்ன எழுதி வச்சிருக்கிறா அப்படின்னு சொல்லிக்கிட்டு அங்கே ஐஸ்வர்யா அவங்க ரூமுக்குள்ளே அதை பார்க்குறாங்க. பார்த்ததுமே அவங்க அதிர்ச்சி அடைகிறாங்க. ஏன்னா கீதா வீட்டை விட்டு போகிறேன், நான் துங்காட்ட போய் சரணடைய போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எழுதி வச்சிருக்கிறாங்க. நான் போனால் மட்டும்தான் தீபா உங்களுக்கு கிடைப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எழுதியிருக்கிறாங்க. இதை பார்த்ததுமே ஐஸ்வர்யா அதிர்ச்சி அடைகிறாங்க. ஐயோ, இவன் மட்டும் இப்போ துங்காட்ட போயிட்டானா அப்புறமா அவன் தீபாவை தீர்த்து கட்டதே நிறுத்திடுவான்னு. நம்மளுக்கு வேண்டியது தீபா அந்த வீட்டுக்கு வரக்கூடாது, உயிரோடையும் இருக்கக்கூடாது. இப்போ என்ன பண்ணுறதுக்கு ஒன்றுமே புரிய மாட்டுக்கு. நம்ம நினச்சது நடக்காமல் இப்போ இவ பண்ணிட்டா போலுக்கு. இதை நம்ம கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லையே, இந்த மாதிரிக்கு முடிவு எடுப்பா அப்படின்னு சொல்லி ஐஸ்வர்யா நினைக்கிறாங்க. இது நம்ம உடனே அப்போ இந்த அத்தையிட்ட சொல்லலாம், கார்த்திகிட்ட சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு கீதா பார்த்தோம்னா கார்த்திக்கு ஃபோன் பண்ணுறாங்க. அப்போ கார்த்திக் என்ன நீ அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நீங்கள் உடனே வீட்டுக்கு வாங்க, அவசரமாக ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லவும், அப்போ கார்த்திக் சொல்லுங்க அப்படிங்கிறாங்க. இல்லை இது ஃபோன் எல்லாம் பேச முடியாது, நீங்கள் வீட்டுக்கு வாங்க அப்படின்னு ஐஸ்வர்யா சொல்லவும், அடுத்து கார்த்தியும் சரி வார அப்படிங்கிறாங்க. அப்போ இந்த விஷயத்தை பற்றி அவங்க அபிராமிட்ட அந்த லெட்டரை கொண்டு காட்டவும், அப்போ அபிராமி சொல்கிறாங்க, என்னது இந்த கீதா இந்த மாதிரிக்கு முடிவு எடுத்துகிட்டு போயிட்டேன், இதை நம்ம கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லையே. சொல்லப்போனால் கீதா வீட்டை விட்டு போனதுக்கு நான் தான் காரணம் அப்படின்னு அபிராமி சொல்லவும், என்னத்தை நீங்கள் பேசிகிட்டு இருக்கிறீங்க, அவன் வீட்டை விட்டு போகிறதுக்கு நீங்கள் எப்படி காரணமாக முடியும் அப்படின்னு ஐஸ்வர்யா சொல்லவும், இல்லை நேற்றைக்கு நான் தீபாவை நினச்சி ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருந்தோம்ல, அதனால தான் கீதா இந்த மாதிரிக்கு ஒரு தப்பான முடிவு எடுத்துட்டா போலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே கார்த்தி அங்கே வராங்க. அப்போ கார்த்தி கேட்குறாங்க, என்ன நீ அவசரமாக எனக்கு ஃபோன் பண்ணி கூப்பிட்டீங்களே, என்ன விஷயம்னு சொல்லி கேட்கும்போது அந்த லெட்டரை கொண்டு காட்டுறாங்க கார்த்திகிட்ட. அப்போ கார்த்தி இதை படித்து பார்த்ததுமே அவங்க அதிர்ச்சி அடைகிறாங்க. என்ன கீதா இந்த மாதிரிக்கு ஒரு முடிவு எடுத்துருக்குறாங்க அப்படிங்கும்போது இப்போ அபிராமி சொல்கிறாங்க, இது எல்லாத்துக்கான நான் தான் அப்படிங்கிறாங்க. என்னம்மா சொல்லிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கும்போது, ஆமாம் நேற்றுக்கு நான் தீபா நினச்சி ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருந்தோம்ல, அதனால தான் கீதா இந்த மாதிரிக்கு முடிவு எடுத்துட்டா போலுங்க அப்படிங்கிறாங்க. நம்மளுக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரிலாம் நடந்துட்டு இருக்கு, ஏற்கனவே தீபாவை காணாமல் நம்ம தவிச்சுக்கிட்டு இருக்கிறோம். இப்போ இந்த கீதா பொண்ணு இந்த மாதிரிக்கு ஒரு முடிவு எடுத்துகிட்டு போயிட்டால, நான் போகிறதுக்கு முன்னாடி நம்மகிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருக்க வேண்டாமா, இதை தான் செய்ய போகிறோன்னு சொல்லியிருந்தா கண்டிப்பாக நம்ம தடுத்து நிறுத்தியிருப்போம். அவள் இப்படி போவான்னு சொல்லி கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லையே, எப்படியாவது கீதாவை நீ தான் காப்பாற்றணும் கார்த்தி அப்படிங்கிறாங்க. அப்போ கார்த்தி சொல்கிறாங்க, நீங்கள் ஒன்றும் பயப்படாதீங்கம்மா அப்படிங்கும்போது, எப்படி நான் பயப்படாமல் இருக்க முடியும், ஏற்கனவே தீபாவை காணலைன்னு சொல்லிட்டு நம்ம தவிச்சிக்கிட்டு இருக்கிறோம். இந்த கீதா ரொம்பவே நல்ல பொண்ணாக்கும், அவள் தூங்கா மாதிரிக்கு ஒரு ஆளுகிட்ட அவள் கையில் மாட்டிடக்கூடாது, கண்டிப்பாக அவன் சும்மா இருக்க மாட்டான், நீ வேறு என்கிட்ட சொல்லியிருக்கிற தூங்கா இவளை தேடிட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு, அப்படி இருக்கும்போது தீபாவை காப்பாற்றுறதுக்காக இந்த மாதிரிக்கு ஒரு முடிவு எடுத்துட்டாப்பா, நீ போய் காப்பாற்றணும், எப்படியாவது அவளை காப்பாற்றி கூட்டிகிட்டு வாப்பா அப்படிங்கும்போது, அம்மா நீங்கள் கவலைப்பட்டு இருக்காது, எப்படியாவது காப்பாற்றி நான் கீதாவை அழைச்சிட்டு வரம்மா, நீங்கள் அதே நினச்சிக்கிட்டு நீங்கள் உங்கள் உடம்பை கெடுத்துக்கிட்டாதீங்க, நீங்கள் கொஞ்சம் அமைதியாக இருங்க அப்படின்னு கார்த்தி அவங்க அபிராமிக்கு ஆறுதல் சொல்லிட்டு இருக்கிறாங்க. இப்போ மீனாட்சி வராங்க. என்னன்னு சொல்லி கேட்கும்போது இந்த விஷயத்தெல்லாம் சொல்லவும், இதை கேட்டதுமே மீனாட்சி அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போ கார்த்திட்டு சொல்கிறாங்க, கார்த்தி நீங்கள் போய் எப்படியாவது கீதாவை தேடி கண்டுபிடிச்சி கொண்டு வாங்க, நான் அத்தையை பார்த்துக்கிடுது அப்படின்னு சொல்லவும், அங்கேருந்து பார்த்தோம்னா கார்த்தி கிளம்புறாங்க. அப்போ சரவணனுக்கு ஃபோன் பண்ணி இந்த விஷயத்த சொல்கிறாங்க. இது கேட்டதுமே சரவணன் அதிர்ச்சி அடைகிறாங்க. என்னது உனக்கு மட்டும் ஏன் கார்த்தி இந்த மாதிரிக்கு சோதனைக்கு மேலே சோதனை வந்துட்டு இருக்குது, இப்போ நம்ம எப்படி கீதாவை கண்டுபிடிக்க முடியும் அப்படிங்கும்போது, அப்போ கார்த்தி சொல்கிறாங்க, கீதாட்ட ஃபோன் இருக்குது, அந்த நம்பரை நான் சொல்கிறேன், அதை வச்சு கண்டுபிடிக்க முடியுமான்னு கேட்கும்போது, அதை வச்சு கண்டுபிடிச்சிடலாம், இந்த நம்பரை சொல்லு அப்படிங்கவும், அப்போ கார்த்தியும் கீதா வச்சிருக்கிற அந்த ஃபோன் நம்பரை சொல்கிறாங்க, இதை வச்சு கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ சரவணன் சொல்கிறாங்க, சரி நீ எங்கே போகிற அப்படிங்கும்போது, எங்கே போகிறேன்னே எனக்கு தெரியல, ஆனால் எப்படியாவது கண்டுபிடிக்கணும், அதுக்காக தான் நான் ஃபாலோ பண்ணி போயிட்டுருக்கிறேன், ஆனால் எந்த இடத்துல இருக்காங்கன்னு தெரியல, எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க அப்படிங்கும்போது, சரி கொஞ்சம் இரு, நான் அது என்னன்னு பார்த்துட்டு உனக்கு நான் ஃபோன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லவும், கார்த்தியும் சரி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. எங்கே பார்த்தோம்னா துங்காவை தான் காட்டுறாங்க. துங்கா இருக்கிற இடத்துக்கு அங்கே கீதா வந்துருந்தாங்க. வாடி, உன்னை தான் தேடிக்கிட்டு இருக்கிறேன், எத்தனை நாள் என் கண்ணில் மண்ணவாரி போட்டுட்டு இருந்தேன், இன்னைக்கு நீயே வசமாக வந்துட்டியா, அது எப்படி நீயே எனக்கு ஃபோன் பண்ணி வந்துட்ட அப்படின்னு சொல்லி கேட்கும் போது, அதெல்லாம் உனக்கு எதுக்கு, உனக்கு நான் தானே வேணும், நானே வந்துட்டோம்ல, உனக்கு என்ன இப்போ நான் உயிரோடு இருக்கக்கூடாது அப்படி தானே அப்படிங்கும்போது, ஆமாம் நீ உயிரோடு இருக்கக்கூடாது, அதுக்காக தானே உன்னை தேடி அலைஞ்சிக்கிட்டு இருக்கிறேன், இன்னைக்கு நீயே வசமாக என்கிட்ட மாட்டிக்கிட்ட, நான் உன்னை சும்மா விடுவேன்னா என்ன அப்படின்னு துங்கா சொல்லவும், கீதா போய் துங்காட்ட போய் சரணடைஞ்சிருந்தாங்க. இங்கே பார்த்தோம்னா சரவணன் கார்த்திக்கு ஃபோன் பண்ணுறாங்க. அந்த நம்பர் எந்த இடத்துல காட்டுது அப்படின்னு சொல்லிக்கிட்டு நான் சொல்கிறேன், அந்த இடத்த நோக்கி நீ போ அப்படின்னு சொல்லவும், கார்த்தியும் சரி அப்படிங்கிறாங்க. அப்போ அவங்க ஒரு இடத்த சொல்கிறாங்க, அந்த இடத்த நோக்கி கார்த்தி போயிட்டு இருக்கிறாங்க. நீ போ, நான் பின்னாடி நானும் வந்துருந்தேன் அப்படின்னு சரவணன் சொல்கிறாங்க. இந்த மாதிரி தான் இந்த கதையை எடுத்துகிட்டு போகிறாங்க. அடுத்து எப்படியும் கார்த்தி அவங்க கீதாவை காப்பாற்றிடுவாங்க. அடுத்து துங்காவுக்கு என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் வெயிட் பண்ணி பார்க்கலாம்.